வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோன்டா புயல். புதுச்சேரி காரைக்கால் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். அரியாங்குப்பத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் பெண் ஊழியர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. 5% பென்ஷன் தொகையை வழங்க மறுக்கும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி. கல்வித்துறையை கண்டித்து போராட்டம். பென்ஷனர்கள் சங்கம் அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோன்டா புயல் காரணமாக புதுச்சேரி காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. மேலும் 27ஆம் தேதி காலை தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடலில் புயலாக வலுவடையும் என்றும் இந்த புயலுக்கு மோன்டா என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் படகுகளை துறைமுகங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். அரியாங்குப்பம் பகுதியில் அங்கன்வாடி ஊழியர்களின் ஆர்ப்பாட்டத்தில் பெண் ஊழியர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் அகில இந்திய அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சம்மேளனத்துடன் இணைக்கப்பட்ட புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட வாயிற்கூட்டம் அரியாங்குப்பத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறை திட்ட அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்து வரும் 175 அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்க வேண்டும். மீதமுள்ள 443 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் பணி நியமன அறிவிப்பை மாற்றி அமைக்க வேண்டும். நீண்ட கால கோரிக்கைகளான உதவியாளர்களுக்கான ஒர்க்கர் பதவி உயர்வு மற்றும் ஒர்க்கர்களுக்கான மேற்பார்வையாளர் பதவி உயர்வு உடனே வழங்க வேண்டும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வாயிற்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு அங்கன்வாடி சங்க தலைவி ராஜலட்சுமி தலைமை தாங்கினார். சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொது செயலாளர் முனுசாமி, அமைப்பு செயலாளர் சிவஞானம் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். முன்னதாக 3வது திட்டத்தின் தலைவி மைத்ரி தலைமையில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் நேற்று மாலை திட்ட அலுவலகம் முன்பு திரண்டனர். குறைந்த அளவே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்ததால் மனவேதனை அடைந்த மைத்திரி திடீரென மயங்கி விழுந்தார். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மயங்கி விழுந்த மைத்திரியை மீட்டு அரியாங்குப்பம் அரசு மருத்துவமனைக்கு ஆட்டோ மூலம் அனுப்பி வைத்தனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திட்ட செயலாளர் சத்யா மற்றும் ஊழியர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடைபெறாமல் இருக்கும் விதமாக போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்கள் முருகானந்தம், ஆறுமுகம், கணபதி மற்றும் பெண் போலீசார்கள் ஏராளமானோர் அலுவலகத்தின் முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள 10 அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அமைப்பதற்கான திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். சென்னையில் உள்ள இண்டஸ் டவர்ஸ் லிமிடெட் மற்றும் சென்னை NIIT அறக்கட்டளை ஆகியவை இணைந்து CSR நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் உள்ள 10 அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் உருவாக்குவதற்கான திட்டத்தினை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பள்ளிக்கும் 2 கம்ப்யூட்டர்கள், 2 பிரிண்டர், 3 LED ஸ்மார்ட் டிவிக்கள், 4 வெப் கேமராக்கள், 5 கம்ப்யூட்டர் மேசைகள், ஒயிட் போர்டு போன்றவைகள் வழங்கப்பட்டன. இந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களிடம் திறன்மிகு வகுப்பறைகளுக்கான சான்றிதழ்களையும் மாணவர்களுக்கு புத்தகங்களையும் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், சமக்ஷக் சிக்ஷாவின் மாநில திட்ட இயக்குனர் எழில் கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டனர். கரிகலாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் பொதுமக்களை நேரில் சந்தித்து புதுச்சேரி காவல்துறை தலைமை அதிகாரிகளின் நேரடி பார்வையில் மக்கள் குறை கேட்பு மனு கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில்
கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வருகின்ற காவல் நிலைய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு குறைகள் மற்றும் பொது பிரச்சனைகளை கூறினர். இதனை கேட்டறிந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் குறைகளின் தன்மையை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தனர். மேலும் குறை கேட்பு கூட்டத்தில் வில்லியனூர், மங்கலம், காட்டேரிக்குப்பம், திருக்கனூர், திருபுவனை, நெட்டப்பாக்கம், மடுகரை ஆகிய காவல் நிலையத்தின் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து குறை கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களிடம் முதல் நிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பாதிக்கப்பட்டவர்களை மையமாக கொண்ட புதிய குற்றவியல் சட்டங்களை பற்றி முக்கிய குறிப்புகளை எடுத்து கூறி மேலும் புதிய குற்றவியல் சட்டங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கீழ் இயங்கி வருகின்ற காவல் நிலையத்தில் பொதுமக்களிடமிருந்து செல்போன் தொலைந்து போனதாக பெறப்பட்ட புகாரின் பேரில் 2 லட்சத்திற்கு மேல் மதிப்பிலான சுமார் 10க்கும் மேற்பட்ட செல்போன்களை தீவிர விசாரணை மேற்கொண்டு தவறவிட்ட செல்போன்களை கண்டுபிடித்து உரியவர்களிடம் முதன்மை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஒப்படைத்தார். புதுச்சேரி அருகே 40 ஆண்டுகளாக நீர்வடி வாய்க்கால் ஆக்கிரமிப்பை மக்களின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தமிழக அதிகாரிகள் அகற்றினர். புதுச்சேரியின் நோனாங்குப்பத்தை அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் கிளிஞ்சிக்குப்பம் ஊராட்சி புதுக்குப்பம் கிராமம் பாடசாலை வீதியில் அரசு புறம்போக்கு நீர் வடி வாய்க்கால் 40 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பில் உள்ளது. பல ஆண்டுகால மனுக்கள் மற்றும் போராட்டங்களுக்கு பிறகு வாய்க்கால் ஆக்கிரமிப்பு இன்று அகற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் வட்டார வளர்ச்சித்துறை உத்தரவின் பேரில் கிராம வளர்ச்சி அலுவலர் ஜெயந்தி தலைமையில் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. பல ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழக அரசுக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகை முடிந்தும் உதவித்தொகை வழங்காத நிலையில் தொழிலாளர்கள் அவதியடைந்துள்ளனர். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையையொட்டி கட்டுமான தொழிலாளர்களுக்கு 6000 ரூபாய், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி கட்டுமான தொழிலாளர்களின் வங்கி கணக்கில் இந்த தொகை விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் 68 வயதை கடந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க ஒப்புதல் அளிக்காத நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து முதல்வர் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருந்தார். மொத்தம் உள்ள 40,000 கட்டுமான தொழிலாளர்களில் 9,000 பேர் மட்டுமே 60 வயதை கடந்தவர்கள் என்பதால் அவர்கள் தீபாவளி பண்டிகை முடிந்த நிலையில் தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பெயர்களை பதிவு செய்தனர். அதாவது ஆதார் நல வாரிய அட்டை நகல்கள் ஒவ்வொருவரும் நேரில் வந்து சமர்ப்பித்துள்ள நிலையில் அவர்களுக்கு விரைவில் உதவித்தொகை வழங்கப்படலாம் என தெரிகிறது. கடந்த ஆண்டுகளில் இறந்தவர்களின் பெயரிலும் இந்த தொகை வழங்கப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே கட்டுமான தொழிலாளர்களுக்கு மாத ஓய்வூதியம் வழங்கப்படாத நிலையில் பண்டிகை கால உதவித்தொகை உடனே வழங்க வேண்டும் என AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதே போல அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவுப்படி 5% பென்ஷன் தொகையை வழங்க மறுக்கும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மற்றும் அதற்கு துணை போகும் கல்வித்துறையை கண்டித்து 3 கட்ட போராட்டங்கள் நடத்தப் போவதாக பென்ஷனர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு நிதி உதவி பெறும் பள்ளியான பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்த 47 ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றனர். இவர்களுக்கு 95% அரசும் 5% அரசு நிதி உதவி பெறும் பள்ளி நிர்வாகமும் பென்ஷன் வழங்க வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. இந்நிலையில் 95% பென்ஷன் தொகையை வழங்கி வரும் அரசு 5% பென்ஷன் தொகையை அரசு நிதி உதவி பெறும் பள்ளி வழங்காமல் மறுத்து நீதிமன்றம் சென்றது. இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் 5% பென்ஷன் வழங்க வேண்டும் என்று 2023 உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி 5% பென்ஷன் தொகையை வழங்காததால் 95% வழங்காமல் அரசும் நிறுத்திவிட்டது. இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த பென்ஷனர்கள் சங்க தலைவர் மார்டின் கென்னடி, நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி 5% பென்ஷன் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் ஏற்கனவே அரசு வழங்கி வந்த
95% பென்ஷன் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற 28ஆம் தேதி கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும், நவம்பர் 4ஆம் தேதி பாத்திமா மேல்நிலைப்பள்ளி முற்றுகையிடும் போராட்டமும், அதனை அடுத்து 8ஆம் தேதி பேராயர் இல்லம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தப் போவதாக தெரிவித்தார். பேட்டியின் போது சங்க நிர்வாகிகள் ஆல்பர்ட், மார்டின், சின்னப்பன், ஜோசப், வேணு, அழகிரி, தாஸ் மற்றும் ராஜாராம் ஆகியோர் உடனிருந்தனர். தேங்கி நிற்கும் மழை நீரை ஜேசிபி எந்திரம் மூலம் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் வடிய வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட அபிஷேகப்பாக்கம், தேடுவார்நத்தம் பகுதிகளில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் ஜேசிபி எந்திரம் மூலம் தேங்கி நிற்கும் மழைநீரை வடிய வைப்பதற்கு தூர்வாரும் பணியினை தனது சொந்த செலவில் நடவடிக்கை எடுத்தார். புதுவை பல்கலைக்கழகத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டி ஏபிவிபி அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் 9000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இங்கே 20ற்கும் மேற்பட்ட விடுதிகள் உள்ளது. இதில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும், விடுதி உணவகத்தில் தரமான உணவு வழங்க கோரியும், உணவக குழு அமைத்தல், வைஃபை போன்ற பல்வேறு அடிப்படை விஷயங்களை செய்து தர வேண்டி ஏபிவிபி அமைப்பினர் மாணவர்கள் நலத்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்பு அந்த துறையின் டீன் மற்றும் பல்கலைக்கழக விடுதி துணை பதிவாளர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். 1 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று விரைவில் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தனர். இந்த போராட்டத்தை பல்கலைக்கழக கிளை தலைவர் தேபானித் வழிநடத்தினார். இதில் கிளை செயலாளர் குமார், ஆதித்யா, தேசிய குழு உறுப்பினர் அர்பித் மற்றும் இதர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் கந்தர் சஷ்டி சூரசம்ஹார விழாவையொட்டி முருகப்பெருமாள் ரிஷப வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். இந்த திருக்கோவிலில் கந்தர் சஷ்டி சூரசம்ஹார பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் சிவசுப்பிரமணிய சுவாமி பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். இதன் ஒரு பகுதியாக வெள்ளி இரவு சிவசுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் மற்றும் நவ வீரர்களுடன் திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு தீபாராதனை நிகழ்ச்சி காட்டப்பட்டு உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு சென்றனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, உபயதாரர்கள் சுப்பிரமணியன், பாலசுப்பிரமணியன், வைத்தியநாதன், செல்வராசு, அன்பழகன், சரோஜா, ஆறுமுகம், பன்னீர்செல்வம், புனிதபதி, குமரகுரு, கணபதி மற்றும் சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவிற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஒற்றுமையே தாய்நாட்டின் வலிமை என்று பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தமிழறிஞர் கோ. பாரதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. ஒற்றுமையும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் பேராசிரியர் கோ. பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்போது அவர் மாந்தருக்குள் ஒற்றுமை இருந்தால்தான் மேன்மை அடைய முடியும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் தம் படைப்புகளில் வலியுறுத்தியுள்ளார் எனவும், ஒற்றுமையே தாய்நாட்டின் வலிமை என்பதால் வேற்றுமை எண்ணங்கள் வளராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். விழாவிற்கு செயலர் தொண்டுச்சுடர் வள்ளி, இசைச்சுடர் கிருஷ்ணகுமார், கலைமாமணி டாக்டர் சன் நமச்சிவாயம், கடலூர் பாவலர்கள் தங்கம் சுதர்சனம், அருள்ஜோதி, மதுரை கெளிய பெருமாள், மௌத்தார்கன் ராசாராம், பேச்சாளர் தமிழால் என்கிற ஜெயந்தி ராஜவேலு, பாவலர் ராசா, தொண்டுச்சுடர் லட்சுமி தேவி, தொண்டுச்சுடர் மீனாட்சி தேவி கணேஷ், பாவலர் வேல்விழி, சிவக்கொழுந்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் முற்றும் அறுத்தெறி வேற்றுமை முட்கம்பி என்ற பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் கவிதை வரியை தலைப்பாக கொண்ட ஒற்றுமை நாள் கவியரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த 60 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர் மதன், பாவலர் பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணி ஆற்றினர். முன்னதாக விருதாளர் மண்ணாங்கட்டி வரவேற்புரை நிகழ்த்தினார். நிறைவில் பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் நன்றி கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.